என்ன நெட்டவலிக்கா? அப்புறம் உங்க மாமியார் அடங்குச்சா அடங்கலையா? நாங்க கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? அது ஏன் கேட்குற? இப்போ மாமியா நம்ம பாக்கெட்டுக்குள்ள நீங்கள் கொடுத்த ஐடியா தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் நிற்கிது, உட்காரு நான் உட்காருது, எனக்கு எல்லாம் செஞ்சு அதுதான் தருதுன்னா பார்த்துக்கோ. வகை வகையாக சோறு. இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமல இன்னைக்கு கறி குழம்பு எடுத்து கறி குழம்பு வச்சுட்டு சோறை பொங்கி கறியை வறுத்து வைக்க சொல்லியிருக்கேன். சிக்கன் செட்டிநாடு செய்யணுமா மட்டன் சுக்கா செய்யணுமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நல்லா மட்டன் சுக்கா செஞ்சு வைங்க, சிக்கனை பொரிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, உங்க காட்டுல செம்ம மழை தான் போல. ஏன் மாமியாரும் அப்படித்தான். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே அதை விடுக்குன்னு கேட்கறதுனால எனக்கு பயந்து அடங்கி உடங்கி இருக்கு. ஆனா உங்க மாமியார் உங்களை விரட்டி விடணும்னு முடிவு பண்ணிருக்குல்ல, அப்ப நீங்க கொடுக்கறது தான் சரி. நீயும் கவிதாக்காவும் சேர்ந்து எனக்கு இந்த ஐடியாவை கொடுக்கலன்னா இன்னைய வரைக்கும் நான் எங்கள் மாமியாட்ட மிதிப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வயசானவங்களே மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தா என்னையே வந்து பாருங்க. ஐயா அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த காலத்துல எந்த மாமியாருக்கும் மரியாதைலாம் கொடுக்க முடியாது. நம்ம லேசா இறங்கி போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே ஹந்தர் பல்ட்டி அடிச்சு ஒய்யாரத்துல ஏறி உட்காந்துக்குவாங்க. ஆரம்பத்திலே நின்று உட்காருன்னு வச்சாதான் நம்ம பழப்பு ஓடும். அட பாவி நாசமா பரவல, நீயும் கவிதாவும் சேர்ந்துதான் இவளுக்கு ஐடியா கொடுத்துருக்கீடா. என் சித்தி கிட்ட போய் சொல்றேன், உங்களை நல்ல கட்ட விளக்கமாத்த கொண்டு அவ சாத்துன்னு சாத்துவா. என்னடா இந்த நெட்டவழிக்கு எம்பிடு தைரியம் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா? அப்புறம் உங்க அண்ணன் எப்போ வர்றாருன்னு உங்க மாமியா கேட்டிருக்குமே, என்ன சொன்னீங்க? ஆமாம் சண்டாளி கேட்பார்ல, பட்டு புடவனதும் வாயான்னு பறந்துக்கிட்டு உன் அண்ணன் எப்போ வர்றாரு எனக்கு ஒரு மோதிரமும் எடுத்துகிட்டு வர சொல்லுனாலே பார்க்கணும். இந்த வயசில் இவளுக்கு மோதிரம் ஒன்று தான் குறை. நானும் என் அண்ணன் அமெரிக்காவிலேருந்து வராருன்னு புரிய வச்சுருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கோ பார்ப்போம், போகிற வரைக்கும் போட்டும். அட பேதியில போவா, இந்த கிழவிக்கு இந்த ஆசை தேவையா? அல்ப ஆசைல இந்த வயசுல இவ நல்ல கிழவியை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அது தெரியாம இந்த கிழவியும் மருமவளுக்கு வகை வகையா ஆக்கி போடுது. இன்னைக்கு போய் வச்சுக்கிறேன். அதான பார்த்தேன், என்னமோ அன்னைக்கு பட்டு சேலன்னு உளர வந்தா அதுக்குள்ளேயும் வாய மூடிக்கிட்டா. இவளுக்கு அண்ணனும் இல்லை நொண்ணனும் இல்லை, எந்த நொண்ணை எடுத்துட்டு வரான்னு இவ சொன்னா அவ நம்புனா. அப்புறம் ஓ மாமியார் எங்க போயிருக்கு? இப்பதான் ஒரு மூட்டை துணியை கொடுத்து அனுப்பியிருக்கேன், போய் ஆத்துல போய் துவைச்சிட்டு வாங்கணும். பாவம்டி, அதை போட்டு இப்படி வேலை வாங்குறியே. அட போக்க, நீ வேற இப்படி வேலை சொல்லியே என்ன வருது. டைம் கிடைக்கும் போது நான் இல்லாத நேரம்லாம் என்னை பத்தி குசும்பு பேசுது. இப்போ அது முன்னாடி பயப்படுது. நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவா. என்னம்மா மருமவளே, நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வயிற்ற பசிக்குது சொல்லுன்னு நீ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். துணியே காயப்பட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு 4 இட்லியை கொடுத்தனா உள்ள தள்ளிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இந்த வயசுல என்ன ரெஸ்ட் வேண்டி கிடக்கு? ரெஸ்ட் சோறு கறியெல்லாம் யார் ஆக்குறது? நானா செய்ய முடியும்? என்ன பார்த்தா உங்களுக்கு சோறு கறி ஆக்குற மாதிரி இருக்கா? உங்க மகன் 12 மணி ஆனதும் சாப்பிட்றதுக்கு ரெடியா வந்துருவாரு. யாரு சோறு கறி ஆக்குறது? என் அம்மா வைக்கிற மாதிரி வருமா பாரு. அப்புறம் நீங்க சமையல் பண்ணாம நானா செய்ய முடியும்? போய் கஞ்சி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வேலையை பாருங்க. என்னம்மா இப்படி பேசுற? வயசான காலத்துல என் கை காலெல்லாம் குடல் அடிக்கிட்டு வருது. இந்த குளிர்ல கஞ்சியை குடிக்க முடியுமா? மழை வேற சின்ன பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு சூட 4 இட்லி ஊத்திட்டாமா. இங்க பாருங்க, இட்லி இல்ல சட்னி இல்ல, நல்ல வக்கடையா சூட தின்னியனா வேலையை யார் செய்வா? இங்க பாருங்க, நல்லா சுட தின்னியனா உறக்கம் தான் வரும். போய் கஞ்சில கொஞ்சம் வெந்நியை சூடு பண்ணி ஊத்திக்கோங்க, நல்லா கொதிச்சு போய் இருக்கும். அப்படியே போய் குடிங்க. அட பாவி மவளை, உன்னை அவன் கெட்டிட்டு வந்தது எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு தானே. நீ என்னைய இப்படி பழைய கஞ்சா குடிக்க வச்சு பாடா படுத்தி எடுக்கிறியே. என்ன அங்க முனங்காது என் காதுல விழுது. கஞ்சி ஊத்துறதுக்கு தானே உங்க மாமா ஊத்துனாரு, அதான் கஞ்சியை ஊத்தி வச்சிருக்கேன், போய் குடிங்க. என்னடி இப்படி படுத்தி எடுக்கிற? வயசான காலத்துல கஞ்சியை குடிக்க முடியுமா? கொஞ்சம் இட்லியை தான் கொடுத்தா என்ன? நீ வேற சும்மா இரு நெட்டவழியக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இது முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு எப்படி பேசுங்கிற? இப்ப போயிருக்குல்ல, கஞ்சியை தான் குடிக்கணும்னு சொன்ன உடனே குடிச்சிரும்னு நினைக்கிறியா? பக்கத்து வீட்டில் போய் இட்லி வச்சிருக்கியா, தோசை வச்சிருக்கியா, என் மாவா கொடுமைப்படுத்துறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கி திங்கும். பத்தாதுக்கு அந்த கஞ்சியை நாய்க்கு ஊத்தும். நீ என்ன நினைக்கிற? இது கஞ்சியை குடிக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பாருக்கா, எனக்கு அதை குடும்பப்படுத்தணும்னு ஒரு எண்ணமும் இல்லை. ஆனா அது என்ன படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதெல்லாம் சொன்னா நேரமும் பத்தாது, உனக்கு போரும் அடிக்கும். என்னடி சொல்ற? உன் மாமியா உன்னை கொடுமைப்படுத்துச்சா?
ஐயோ அக்கா, எனக்கு என்ன இப்படி நடந்துக்கணும்னு ஆசையா? அதுகிட்ட இப்படி நடந்துக்கிட்டாதான் அது இப்படி பம்மி போய் இருக்கும். இல்லைனா என்னையே வந்து பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்குள்ள எவ்வளவு மருமவளை உப்பு கொட்டி அதுல முட்டி போட வைப்பாளா? இது என்னைய அப்படி முட்டி போட வச்சு பாடா படுத்துச்சு. என் கால்ல இருந்து ரத்தமா வடிஞ்சிச்சு. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துதான் இந்த ஆயுதத்தை கையில எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு பயந்து அடங்கி உடங்கி கிடக்கு. அடப்பாவுமே, எப்படி இல்லாமா பண்ணும்? நீ வேற, எனக்கு என்ன அதை குடும்பப்படுத்தணும்னு ஆசையா? எனக்கும் மனசு கல்லாக்கிக்கிட்டு தான் இப்படி செய்ய வேண்டியதா இருக்கு. அது எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது. கொஞ்சம் விட்டா போதும் இந்த ஊரையே ரெண்டாக்கிரும். நான் விருப்பப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு நகை நட்டை எங்க வீட்டுல போடலன்னு அந்த பாடுபடுத்துச்சு. எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்த பிறகு நகை நட்டை போட்ட பிறகுதான் நான் அதை இப்படி அடக்கி உடக்கி வச்சிருக்கேன். உன் கதையை கேட்டா மனசு என்னமோ தான் இருக்கு. முதல்ல உன் மாமியா கஷ்டப்படுறாள் இப்படி படுத்துறியேன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குன்னு. இவ்வளவுலாம் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இவ்வளவும் மருமவளா இருந்ததானே மாமியாரா இருக்கா. ஆனா கொஞ்சம் கூட புத்தி மாற மாட்டுக்கே. நாமலாம் இப்படியே தான் இருக்கணும். நம்ம குணங்கள் மாறக்கூடாதுப்பா. ச்சே, நம்ம மருமவளை கொடுமைப்படுத்தாம வச்சுக்கணும். ஆமா, நம்ம மருமவளை கொடுமைப்படுத்தாம இருக்கணும்னா இப்போதைக்கு நம்ம மாமியாரையும் கொடுமைப்படுத்தாம தான் இருக்கணும். ஆனா அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளவுலாம் நம்மள அப்படியே தரையில வச்சு ரோசிடுவாளுவோம். இப்படிப்பட்ட மாமியாருக்கு இப்படித்தான் இருக்கணும். நம்ம மருமவ நல்லவளா இருந்தா நாம நல்ல மாமியாரா இருப்போம். நீ சொல்றது சரிதான். சரி, நான் வாரேன், அப்புறமா பேசுவோம். சரிக்கா, ஜாக்கிரதையா இரு. சரி பிள்ளை, நான் வாரேன். சத்தமா வச்சனா காது சவ்வு கிளியிற மாதிரி இருக்கு. இம்பட்டு சத்தமாவெல்லாம் வைக்கிறது. அப்படி என்னத்தை தான் பாக்குற? ஒரு மட்டையை வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்க ஆளுவோம். அதை என்னத்தை பொம்பளைகளுக்கு இது தேவையா? அதானே, உனக்குலாம் ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது. அடுப்பங்கடையே கட்டிக்கிட்டு ஆளுற. என்ன பொம்பளைல என்னம்லாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீயே ஒரு பொம்பளை, பொம்பளைல பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமால, வீட்டுல சோறு பங்கதை விட்டுட்டு இப்படி ரோட்ல நின்றுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்காளுவோம். என்னத்தெல்லாம் அடிக்காளுவோம் அப்படி? ஆமா, அது என்ன ரோடா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒலிம்பிக்ஸ்ல போய் விளையாடுறாங்க. உனக்கு விளையாடவும் தெரியாது, அடுத்தவங்களை பாராட்டவும் தெரியாது. அப்படி நக்கல் அடிச்சிட்டு இருக்க. என்னல சொல்லுதே? ஒலிம்பிக்கா? ஒலிம்பிக்ல போய் இது என்ன விளையாட்டுல மட்டையை வச்சு நொட்டு நொட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கா? பார்க்கவும் மாட்டா. அப்புறம் என்னதுல யாதுலன்னு கேப்பா நல்லா. அந்த அக்கா எப்படி விளையாடுது, பேட்மிண்டன் விளையாடுது. நீ உட்கார்ந்து பாடு, அப்பதான் உனக்கு தெரியும். அத என்ன தானே இப்ப நானும் பாக்குறேன். போய் முதல்ல சத்தத்தை வை, அப்பதான் ஸ்போர்ட்ஸ் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாத்தியா எப்படி விளையாடுறாங்கன்னு? இந்தியா அக்கா 15 எடுத்துட்டு மாலத்தீவாக்கா 5 தான் அடிச்சிருக்கு. என்னல சொல்லுத? 15 எடுத்துட்டாளா? யாருல இந்தியாக்காரி? இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கலாம் அந்த அக்கா தான் இந்தியா. பிவி சிந்துன்னு போட்டிருக்கு பாரு. நமக்கு என்ன அளவு தெரியுது? ஒரே சத்தக்காடா போட்டுட்டு கிடக்கானுவா. எங்கேல போய் விளையாடுதானுவா? பாரிஸ்ல போய் விளையாடுறாங்க தெரியுமா? என்னத்த விளையாடுறாளுவல தெரியல. இப்படி குட்டை பாவடைய போட்டுக்கிட்டு டொங்கு டொங்குன்னு அடிக்காளுவோம். என் கையிலயும் ஒரு மட்டையை கொடுத்தா நானும் தான் டொங்கு டொங்குன்னு அடிப்பேன். நீ அடிச்சிட்டு தான் மாடு வேலை பாப்ப. இல்ல கண்ணளவு பத்த மாட்டுக்க. இப்ப எத்தனை எடுத்திருக்கா? இந்தியாவுக்கு தான் 18 எடுத்திருக்கு. அந்த அக்கா 6 எடுத்திருக்கு. என்ன அளவோ சரி, எப்படியோ ஜெயிச்சு மேடல வாங்கினா சரிதான். ஆமா, இவங்க படியே இவங்க பொம்பளையா விளையாடுறன்னு கேப்ப, அப்புறம் உனக்கு மெடல் மட்டும் தேவைன்னா? சரி சரி, சத்தம் கட்டாம பாரு. நான் உனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாரேன்.